10 கிலோ கறி, இன்னைக்கு ஒரு பிடி பிரியாணி இருக்கு. சிக்கன் பிரியாணி. எல்லாரும் வாங்க. வசபுச்சி ஓய் இதை எங்க வந்திருக்கா இன்னைக்கா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து 100K சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சுல யூடியூப்ல. ஆமா யூடியூப்ல எல்லாரும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க. யூடியூப்ல அடிச்சாங்களா இல்ல இன்ஸ்டால அடிச்சாங்க? எல்லாருமே இன்ஸ்டால பார்த்துட்டு நீங்க இன்னும் 86 இதுல தான் இருக்கீங்க, நீங்க அப்படியே 100Kன்னு சொல்லி போடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க விவரமா சொன்னதுக்கப்புறம் நாங்க யூடியூப்ல சொன்னோன்னே அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதான் 100K அடிச்சதுக்காக ஒரு சின்ன ட்ரீட் பிரியாணி. நம்ம பனானா கேங் பையன் இருக்கு. ஆமா இல்ல வசபுச்சி ஏலை எடுத்து வைலதா அல்ல உள்ள எவ்வளவு வேணா இப்ப வை வேணும் எதை வைக்க முடியும்? என்னத்தை வைக்க போற? என்ன இருக்கு அப்படி? என்ன இருக்கு? கேஸ் இருக்கு, தண்ணி இருக்கு, அடுப்பு இருக்கு. அதை விட கறிக்கு மேல அடுப்பு வச்சிருக்க. இதுல எதுல வைப்பா நீ? கடுப்பேத்திட்டு கையில கொண்டோ பைக்கு தூக்கிட்டு வா போ. தண்ணி கிணறு தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க போ. வேலை நடக்கு, பிரியாணிக்கு வேலை நடக்குது. கத்தி கூட 2 எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல விஜய். வெங்காயத்தை உரிங்க சும்மா இருக்காது. இடத்த பாருங்க, இடம் எப்படி இருக்குன்னு. இடம் ஃபுல்லா வாழைத்தோட்டம், நல்ல லொகேஷன். விஷப்பூச்சி வெங்காயம் வெட்டுற அழகா பாருங்க. கையில அழகாட்டும். விஷப்பூச்சி வெட்டுறது அழகு, தனி அழகு. என்ன கண்ணீர் அழுகுறோம். அழகா அழகா. சிலிண்டர் மாட்ட தெரியாதா உனக்கு? சரி, ஏன் விற அடுப்புல வைக்க வேண்டியதானே? எதுக்கு சிலிண்டர் வச்சிக்கல? மழை பெய்யுதுல அதனாலயா? யாருக்கு? உனக்கா? அந்த என்ன பேர் என்னது? ராஜேஷா? தெரியும் இல்ல, பெரிய ராஜேஷ். பாரேன் சிலிண்டர் மாட்ட தெரியாது அவன் மாட்டான் பத்தியா? வேலையே செய்ய மாட்டாங்க, செய்யறேன்னு வந்து நிக்கான். வேற ஒண்ணு இல்ல. குடும்பம் பண்ணணும்னா ரமேஷ் குடும்பஸ்தான் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வைக்காத. போடு போடு போடு, இங்கதான் இருக்கேன். இஞ்சி போட்டு வேஸ்ட். சுத்தமான தயிர், சுத்தமா பாக்கெட்ல தயிர், பாக்கெட் தயிர் மசாலா கீழே பண்ணும். பெரிய மேட்டர் கிடையாது. எல்லாமே அரைச்சுனா டேஸ்டா இருக்க. அப்படியே போனீங்களா? பார்த்து போவாங்களே, அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. இல்ல நம்பி ஓரமா இல்ல எப்ப போடாங்க கடைசி போடணும்டா. முடிச்சானே இப்ப சாட வேண்டியதானே. போ மாஸ்டருக்கு தெரியும்ல, மாஸ்டருக்கு தெரியும்ல எல்லாம். நம்ம கடைசி போட்டுக்கலாம். ரொம்ப போட்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மேல போடாச்சு கூட அது கிரேவி தானே. பாத்துங்க, ஆளாளுக்கு கொண்டு வந்து சொல்றாங்க. இதுதான் பசங்க சமையல். ஈம்ச்சி பழம் யார் ரொம்ப நல்லா நம்பி மாஸ்டர் எங்க? ஆமா ஆமா பாரு, யாருக்கெல்லாம் சமையல் பண்ணணும், பிரியாணி கிரியாணி பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பி மாஸ்டர், நம்பி மாஸ்டர், நம்பிஜி. காய்கறி எல்லாம் கரெக்டா நீட்டா வெட்டுறதுக்கு மாரிஸ் ப்ரோ. உப்பு உப்பு கரெக்டா போடு, உப்பு கரெக்டா போடுங்க. மழை பெய்யுதுல, மழை வருது. காத்து அவ்வளோ கையை விடாதீங்களா? ஏழுக்கு என்னென்ன செய்திய இங்க பாரு, கறியை தூக்கிட்டு ஓடுது அவ்வளோ. ஏல உங்களை என்னென்ன செய்தாங்க பாரு. ஏல கறிக்கு செத்த பேல, ஏ விஷப்பூச்சி.
யாரு ஆளாளுக்கு திட்டு பிச்சு பிச்சு திங்கானு டேஸ்ட் பார்க்கணும் அவ்வளோ பேர் திங்கானுங்கள பிரியாணி யாரும் பீஸ்ல கூடாதப்பா எடுப்பாங்க தண்ணி அந்த தண்ணி விடாத உள்ள நம்பி வடிச்சு ஊற்றி அந்த பேப்பரை வச்சு போதும்ல கரெக்டா இருக்குங்க இரு பாருங்க எடு கொஞ்சம் கிடக்கு அது ஒரு தம் போடுறதுக்கு எத்தனை பேர் போராடுறாங்க பாருங்க மழை நேரத்தில் பிரியாணி நண்பர்களே மழை வெளுத்து வாங்குதே தாட்டை மடக்கல ஏழை இந்த தாட்டை மடக்கல ஏழை தாட்டை மடிச்சு ஏழை நனைஞ்சிடாம மடிச்சு மழை வெளுத்து வாங்கிட்டு பிரியாணி ரெடியாகி முடிக்க மழை வெளுத்துட்டு இங்கே மழையில் நனைஞ்சிக்கிட்டு சமையல் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்கு மாஸ்டர் எப்படி இருக்கு உங்க அனுபவம் எப்படி இருக்கு மழையில வீடியோ என்னன்னா ஒரு பண்ணி போய் ஓடி வந்து நிக்கா மழையை பாருங்க அடிச்சு வெளுத்து வாங்கினா மழை பிரியாணி சமைக்கணும் வந்த பார்த்தாங்க மழை சரியால மழை மழை அடிச்சு ஊத்துறான்னா நம்ம பசங்களை வர எங்க என்னன்னா பிரியாணி ரெடி ஆகுது தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க இங்கே ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேவி வச்சுக்கிட்டு இருக்காங்க மழைக்குள்ள எவ்வளோ போராடுறாங்க பாருங்க பிரியாணி வாட வந்துருச்சு மழை பெஞ்சதுனால சாப்பாடு இப்படி சாப்பிட வேண்டியதாகி போச்சு எல்லாத்துக்கும் அறந்த விசப்பூச்சி தான் எல்லாம் சாப்பிடறத பாருங்க இலை போட்டு சாப்பிட முடியாம ஆகி போச்சு காரணம் மழை வெளுத்து வாங்கிட்டு பாத்தீங்களா எல்லாரும் போயிட்டாங்க தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க இங்க எல்லாத்தையும் பாத்திரம் மட்டும் தான் கழுவுற கால இல்ல 25 பேர் தான் இது இவ்வளவு பேர் தான் இருக்கும் மொத்தம் 6 பேர் தான் நிக்கும் கிடக்கு அவ்வளோ பொருள் அவ்வளோ அனாதைய கடைக்கு எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் சாப்பிட்ட பூரா எல்லாரும் போயிட்டாங்க எல்லாம் பிரியாணி சுக்கால வீட்டுக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க ஆனா பாத்திரம் பட்டதை தூக்குறதுக்கு ஆள் இல்ல வரம்புச்சில தூக்கிட்டு வந்தாங்க போகம்பிச்சில தூக்கிட்டு வரல என்னத்த சொல்ல இவங்களை வச்சு